பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அல்லதீன இத்தபஅு சுன்னத்தன் நபிய்ய அபதா அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபி மஹ்கமிஹி தன்ஸீல். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அன்பான நேயர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் மீதிலும் என்றும் இறை சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ரபியுனில் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் எம் உயிருளும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகமூட்டுவதும் அவர்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரிகளை மீட்டி பார்ப்பதும் அம்முன்மாதிரிகளை எம் வாழ்வில் எடுத்து நடப்பதற்கான முன்னெடுப்புகளை முயற்சிகளை மேற்கொள்வதும் அவசியம் என்ற அடிப்படையில் ரபியுல் அவ்வல் மாதத்திலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் பல பாடங்கள், படிப்பினைகள், முன்மாதிரிகள் எமக்கு மத்தியில் பேசப்படுகிறது. இன்றைய தினம் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறுவர்களோடு சிறார்களோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களுக்கு வழங்கிய உரிமைகள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகமூட்டுகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தின் உத்தமராக, நபியாக, முஸ்லிம் உம்மத்தின் தலைவராக, நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு தலைவராக வந்த அதே நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களும் இந்த உம்மத்துக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுடைய விடயத்திலே நபிகளாரின் முன்மாதிரி மெய்சிருக்க வைக்கிறது. நபியோர்கள் சொன்னார்கள், மன்லம் யர்ஹம் சகீரனா, யார் சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ அவர்களின் மீது அல்லாஹ் ஒருபோதும் இரக்கம் காட்ட மாட்டான் என்று சொன்னார்கள். இன்று உலகத்திலே பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் எழுதுகின்ற பேசுகின்ற விடயத்தில் நுணுக்கமாக இருந்தாலும் வாழ்க்கை செயற்பாடுகளில் அவைகளை காண்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் சிறுவர்களுடைய விடயத்திலே அவர்கள் நடந்து கொண்ட ஒவ்வொரு முறைமைகளும் மிகவும் சிறப்பான, உயர்வான, எமது வாழ்க்கைக்கு தேவையான முன்மாதிரியாக இருக்கிறது. ஹசன் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் நபியுடைய பேரன். அவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகனுடைய பிள்ளையையும் ஒரே மடியில் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய பணியாளனின் மகனையும் ஒரே மடியில் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாட்டு காட்டுவார்கள், குஞ்சு விளையாடுவார்கள், சிரித்து பேசுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களை கண்டால் சிறுவர்களுக்கு முந்திக்கொண்டு சலாம் சொல்லுவார்கள். அனஸ் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தைகளில், பாதைகளில் செல்லுகின்ற போது சிறுவர்களை கண்டால் அவர்களுடைய தலையை தடாவி அவர்களுக்கு இரக்கம் காட்டி அன்பு செலுத்துவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே குத்துபா ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். நபிகளாருடைய பேரன் கீழே வந்து தன்னுடைய அப்பாவோடு போய் சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். குத்துபா ஓதிக்கொண்டிருந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலிருந்து இறங்கி வந்து தன் பேரனை தூக்கி அணைத்து மிம்பரின் இருபுறத்திலும் ஹசன் ரலியையும் ஹுசைன் ரலியையும் அமர வைத்து விட்டு குத்துபா செய்தார்கள். நபியவர்கள் தன்னுடைய பேரக்குழந்தை உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சுமந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடாத்துகிறார்கள். சுஜூதுக்கு போகின்ற போது குழந்தையை கீழே வைத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலிருந்து எழுகின்ற போது குழந்தையை தூக்கி கொண்டு கியாமுக்கு வருகிறார்கள். தொழுகையின் போது கூட சிறுவர்களின் உள்ளத்தின் அன்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வென்று வந்தார்கள். ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அவர்கள்
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகின்ற போது, நபிகளார் சுஜூதிலே இருக்கின்ற போது நபியுடைய முதுகுக்கு மேலால் குழந்தைகள் ஏறிக்கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுஜூதிலிருந்து எழும்ப முடியாமல் இருக்கிறது. ஒரு நபித்தோழர் சொல்லுகிறார், இது என்ன நடந்து விட்டதோ என்று நான் எழுந்து பார்த்தேன். நபியுடைய முதுகுக்கு மேலால் ஹசன் ஹுசைன் இருப்பதைக் கண்டு நான் மீண்டும் சுஜூதுக்கு சென்றேன் என்று சொல்கிறார். தொழுது முடிந்தவுடன் சஹாபாக்கள் ஆச்சரியமாக அன்பு நபியிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சுஜூதிலே மிக நீண்ட நேரம் இருந்தீர்கள், காரணம் என்ன என்று கேட்டதற்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் மிகவும் ஆச்சரியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் குழந்தைகள் என் முதுகுக்கு மேலே குதிரை சவாரி செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தைகளின் உள்ளத்தின் அன்பை நபிகளார் புரிந்து நடந்து கொண்டார்கள். பாதையிலே செல்லுகின்ற போது குழந்தைகள் விலகிச் செல்கிறார்கள். ஒரு குழந்தை மாத்திரம் பாதையிலே நின்று கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையின் தலையை தடாவி, அபு மௌதூரா என்று நினைக்கிறேன், அந்த குழந்தையின் தலையை தடவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைக்கு அன்பு செலுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, குற்றம் குறைகள் பிழைகள் தவறுகள் நடப்பது என்பது மனித இயல்பு. குழந்தைகள் தவறு செய்கின்ற போது, பிழை செய்கின்ற போது அவைகளை எவ்வாறு அந்த குழந்தைக்கு அன்பாக, அழகாக, இரக்கமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரி மிகவும் சிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரனுக்கு சாப்பிடுகின்ற போது குழந்தையின் கைகள் அங்கும் இங்கும் அந்த சாப்பாடுகின்ற இடத்திலே செல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைக்கு அன்பாக சொல்லிக் கொடுக்கிறார்கள், யா குலாம், ஏ மகனே, எங்களுடைய பாஷையில் சொல்வதாக இருந்தால், ஏ மகனே, ஏ பிள்ளையே, ஏ செல்லமே, சம்மில்லா, பிஸ்மில் சொல்லி சாப்பிட வேண்டும். தன் பக்கத்தில் இருப்பதை சாப்பிட வேண்டும். தன் பக்கத்தில் இருப்பதை சாப்பிட வேண்டும், வலது கையால் சாப்பிட வேண்டும் என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, குழந்தையின் உள்ளத்தை புரிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட வரலாற்றை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே நபிகளுக்கு குளிர்பானம் கொண்டு வரப்படுகிறது. குடிப்பதற்காக பானம் கொண்டு வரப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பானத்தை குடித்துவிட்டு வலதிலே பார்க்கிறார், ஒரு சிறு பிள்ளை இருக்கிறார். இடதிலே பார்க்கிறார், பெரியவர்கள் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பானத்தை கொடுப்பது வலதுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் வலதில் இருப்பது சிறுவர், இடதில் இருப்பது பெரியவர். நபிகளார் அந்த சிறுவனின் உள்ளத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டு அந்த பிள்ளையிடத்திலே கேட்கிறார்கள், மகனே, இதனை இடது பக்கத்தில் இருக்கின்ற மூத்தவருக்கு கொடுக்கட்டுமா? அந்த குழந்தை அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்த அந்த பானத்தின் அந்த இடத்தில் நான் குடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு வர வேண்டியதை நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னபோது அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பானத்தை வலது புறத்தில் இருந்த சிறுவருக்குத்தான் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் சிறுவரின் உள்ளத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இன்று சமூகத்திலே சிறுவர்கள் என்றால் மஸ்ஜிதுகளாக இருக்கட்டும், பாதைகளாக இருக்கட்டும், எங்கு சென்றாலும் சிறுவர்களை தள்ளி விடுகின்ற, ஒதுக்கி விடுகின்ற காட்சிகளை எந்த இடத்திலும் குழந்தைகளோடு பேசுகின்ற அந்த குழந்தைகளின் மொழி அல்லாது பெரியவர்களின் மொழியிலே குழந்தைகளை அதட்டுகின்ற காட்சிகளை நாங்கள் காண்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தினம் எனக்கு ஒரு வேலையை சொன்னார்கள். இந்த இடத்துக்கு போய் வா மகனே என்று சொன்னார்கள். நான் போகின்ற போது இடையிலே என் வயதையொத்த சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். நான் அப்படியே அவர்களோடு விளையாடி கொண்டிருந்து விட்டேன், செல்லவில்லை. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் வந்து அமர்ந்து நின்று நான் விளையாடுவதை பார்த்து கொண்டிருந்தார்கள். இருந்துவிட்டு நான் திரும்பி பார்த்தபோது அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை, சிரித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துவிட்டு அந்த காரியத்துக்காக என்னை அனுப்பி வைத்தார்கள். அது மட்டுமல்ல, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்ற போது, நான் சிறு பிள்ளையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பணியாளனாக சுமார் 10 வருடங்களுக்கு மேல் இருந்திருக்கிறேன்.
ஒருபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஏன் இதை செய்தாய் என்று என்னை அதட்டியது கிடையாது. இதை செய்திருக்கலாம், செய்யாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று சொன்னது கிடையாது. இப்படி குழந்தைகளின் உள்ளத்தோடு புரிந்து கொண்டுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்ற ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஜாருக்கு சென்றால் பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய அந்த பஜாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், விளையாட்டு பொருட்களை எடுத்து வருகிறார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் வீட்டு முற்றத்துக்கு வீட்டு வாயில் படிக்கு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வாயிலிருந்து தன் பேர குழந்தைகளை அழைக்கிறார்கள். அழைத்து ஐனல் ஹசன், எங்கே ஹசன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேர குழந்தைகளை அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 கால்களிலும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வைத்து நபிகளார் அவர்களோடு விளையாட்டு காட்டுகிறார்கள். அவர்களுக்கு போட்டி வைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசில் கொடுக்கிறார்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி எல்லா விதத்திலும் அது புத்தி சொல்லுகின்ற, பிள்ளைகளுக்கு உபதேசம் சொல்லுகின்ற, வழிகாட்டுகின்ற விடயமாக இருக்கட்டும், கல்வி போதிக்கின்ற விடயமாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு அவர்களது பிழையை சுற்றி காட்டுகின்ற விடயமாக இருக்கட்டும், அனைத்து விடயத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையின் மொழியிலே குழந்தைகளோடு நடந்து கொண்டார்கள். குழந்தைகளின் மொழியிலே குழந்தைகளோடு பேசினார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய உள்ளங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு விளையாட்டு காட்டுவார்கள். நாங்கள் பரவலாக கேட்கின்ற ஒரு நபிமொழிதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமைர் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு போகிறார்கள். அந்த உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சிறு குருவியை வைத்து அழகாக விளையாடி கொண்டிருந்தவர். அந்த குருவி, அந்த சிறு பறவை இறந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையிடத்திலே அழகாக கேட்கிறார்கள், ஏ உமைரே, அந்த சிறு குருவி எங்கே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையின் உள்ளத்தை புரிந்து கொண்டு அந்த குழந்தையின் உள்ளத்தை வென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, நாங்களும் குழந்தைகளுடைய விடயத்திலே மிக அழகாக நடந்து கொள்ள வேண்டும், மிக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும், இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகள் என்கின்ற போது அவர்களுடைய உணர்வை வைத்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். உம்மு ஹாலித் என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடையை கொடுத்துவிட்டு அந்த ஆடையை அணிய வைத்து, அணிந்ததன் பின்னால் அந்த ஆடையை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன அழகாக இருக்கிறது. குழந்தையை பார்த்து சொல்கிறார்கள், என்ன அழகாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இவைகள் குழந்தைகளுடைய உள்ளத்தில் ஏகப்பட்ட நன்மைகளை விதைக்கும், அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அவர்கள் அல்லாஹ்வோடு, அல்லாஹுடைய ரசூலோடு, தீனோடு, மார்க்கத்தோடு, நல்ல பண்பாடுகளோடு, நல்ல அஹ்லாக்குகளோடு நடந்து கொள்வதற்கு பெரியவர்கள் சிறியவர்களோடு நடந்து கொள்ளுகின்ற முறைமை என்பது இன்றியமையாததாகும். அந்த வகையில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நாமும் படிப்போம், ஒவ்வொரு விடயத்தையும் படிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களோடு எந்தெந்த விதத்தில் முன்மாதிரியாக நடந்தார்களோ அவைகளை நாங்களும் முன்மாதிரியாக எடுத்து, மஸ்ஜிதுகளாக இருக்கட்டும், சிறு பிள்ளைகள் மஸ்ஜிதுக்கு வந்தால் முதல் சஃப்பிலிருந்து குழந்தைகளை விரட்டுகிறோம். குழந்தைகளுக்கு குழந்தைகளின் மொழியல்லாத வார்த்தைகளில் திட்டுகிறோம், ஏசுகிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் குழந்தைகளின் முகத்தை முறித்து, குழந்தைகளின் உள்ளத்தை நோவடித்து, கவலைப்பட வைத்து, கண்ணீர் வர வைத்த வரலாறுகள் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகன் கூட தன் சொந்த தாயிடம் கூட போக முடியாது என்று சொல்லுகின்ற அளவு அந்த குழந்தைகளின் உள்ளத்தை வென்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எமது வாழ்க்கையிலும் அல்லாஹ்வின் ரசூலின் முன்மாதிரிகளை எடுத்து நடந்து குழந்தைகளின் உள்ளத்தை வென்று குழந்தைகளுக்கு அழகாக, அன்பாக, இரக்கமாக அல்லாஹ்வின் தீனை, மார்க்கத்தை கொடுக்குகின்ற நல்ல மனிதர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.